உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாரி குஷி, நான் தப்பு பண்ணிட்டேன். சரி, நீ முதல்ல ராதா கிட்ட பேசுனியா, அதை சொல்லு. எப்படி பேசுறது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குழந்தைங்களை திருத்துற லெக்சர்ல என் போனை தூக்கி போட்டுட்டு வந்தியே. ராதா எப்போலாம் ஆபீஸ்ல லேட் ஆகுது எனக்கு தான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவா. ஆனா இன்னைக்கு அவ ஃபோனே பண்ணல. ஒருவேளை அவ ஃபோன் பண்ணிருந்தாலும் எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? சீக்கிரம் வா, என் போனை தேடி கொடு. நான் ராதாக்கு ஃபோன் பண்ணணும். ஒருவேளை என் ஃபோன் மட்டும் உடைஞ்சு போயிருந்தது, எனக்கு நியூ ஃபோன் வாங்கி கொடுக்கணும், அதுவும் லேட்டஸ்ட் ஃபோன். சரி, நான் உனக்கு ஒரு லேட்டஸ்ட் போனே வாங்கி கொடுக்குறேன். போனை புதுசா வாங்குறதுலே இரு. நான் முதல்ல ராதாவுக்கு கால் பண்ணி பார்க்கறேன். ஒருவேளை ராதா போன் எடுத்துட்டா நாங்க போட்ட திட்டம் எல்லாம் வீணா போயிடுமே. நில்லு 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 நில்லு. அது சரி, இப்ப போனோட பேட்டரி தீர்ந்து போச்சே. காலையில இருந்து நடந்த பிரச்சனைல போனை சார்ஜ் பண்ண கூட மறந்துட்டேன். உன்னோட போன் இருக்குல்ல, அது அப்படியே உன்ன மாதிரி. இதுக்கு ராதா கிட்ட பேசவே இஷ்டம் இல்ல. சரி வா, என்னோட போனை தேடலாம். இப்ப வேற ஆப்ஷன் இல்லல்ல. என் போன் பேட்டரி தீர்ந்து போச்சு. இப்போ உன்னோட போனை தான் தேடி ஆகணும். கீழே எங்க இருக்கான்னு தேடி பாரு. அப்ப மேல கூரையில பாரு. நீ தேட. ஏன், யார் போனு? சரி சரி, நானும் தேடுறேன். இங்கதானே. ஒருவேளை குஷியோட போன் கிடைச்சிருச்சுன்னா ராதா இவங்களுக்கு போன் பண்ணான்னு இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருமே. ராதா ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிருந்தானா? நீங்க என்ன பண்றீங்க? தாமினி, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. ராதாவை என்ன பண்ண சொல்லு. அம்மா, நான் எதுவுமே பண்ணல. எனக்கு நிஜமா தெரியாது. பொய் சொல்லாத தாமினி. ராதா உன்னை பார்க்க தான் வந்தா. அதுக்கப்புறமா ஆபீஸ்ல யாருமே அவளை பார்க்கவே இல்லை. நான் அவளுக்கு போன் பண்ணும்போது முதல்ல அவளோட போன் பிஸின்னு தான் வந்தது. அதுக்கப்புறம் அவ போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் உன்னை அவளுக்கு போன் பண்ணுன்னு சொன்னப்போ உன்னோட முகத்துல தெரிஞ்ச பயத்தை நான் ரொம்ப நல்லாவே பார்த்தேன். அம்மா, நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? ஆமா, ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ராதாவுக்கு கெடுதல் நினைக்கிறவன்னா அது நீ ஒருத்தி மட்டும்தான். எத்தனையோ முறை நீ அதுக்கு முயற்சியும் பண்ணிருக்க. எனக்கு உன்னை பத்தி இன்னொரு விஷயமும் நல்லா தெரியும். நீ மோகன் அடையறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவ. இத பாரு, ஏதாவது சொல்லி மழுப்பலான்னு நினைக்காத. ராதாவை என்ன பண்ணுங்கிற உண்மையை சொல்லிடு. சொல்லு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.